ஹாய், எல்லாரும் பாலிமர் நியூஸ் எனக்கு அனுப்புறீங்க. ஓகே, எஸ். ஏன் சரணை மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் சொன்னதுதான். சரத்தை பத்தி நான் வாயை திறந்துட போறேன், சரத்தை பத்தி நான் பேசிட போறேன்ற ஒரு காரணத்துக்காக என் மேல இவ்வளவு ப்ரெஷர் வைக்கப்படுது. இவ்வளவு என் வாயை கட்டுப்படுத்துறதுக்காக பாக்குறாங்க. நீங்க எவ்வளவு வேணா அமுக்க பாக்குறீங்களோ அவ்வளவு உண்மைகள் வெளியே வரும். அது இன்னொரு விஷயம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என் வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும், தொடப்ப கட்டன்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதையே உங்களால தாங்க முடியலன்னா அப்போ வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோவை ஆர்ஜே சரண் ஜெயராமன் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிகே எம்எல்ஏ கில்லி சரத் விவகாரம் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஐபிஎல் போட்டியை பார்த்து கொண்டிருக்கும் போது வெளியான ஒரு வீடியோவில் கில்லி சரத் ட்ரக்ஸ் பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்தன. ஆனால் அதற்கு விளக்கம் அளித்த கில்லி சரத், என் குழந்தைக்கு மாத்திரையே ஏடிஎம் கார்டு வைத்து பொடித்து கொடுத்தேன், நான் எந்த வித ட்ரக்ஸும் பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. ஆனாலும் இந்த விவகாரம் அங்கேயே முடிவடையல. சிலர் கில்லி சரத்தை எம்எல்ஏ பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேசிய ஆர்ஜே சரண் ஜெயராமன், என் வாயை அடக்க நினைக்காதீங்க, எவ்வளவு என் வாயை அடைக்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு உண்மைகள் என் வாயிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே சரணின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் தீயா பரவி வருகிறது. இந்த சர்ச்சை இன்னும் எந்த திருப்பத்தை எடுக்க போகிறது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.